வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாத குழந்தைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கலான்னு அந்த வீடியோவை மட்டும்தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். 7 மாத குழந்தைக்கு, அதாவது 6 மாதத்துலேருந்து 7 மாத குழந்தைக்கு நம்ம சாப்பிட என்ன கொடுக்கலாங்கிற அந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். 6 மாதத்தில் வந்து சாதாரணமாக நம்ம இந்த முந்திரியும் பாதாம் இல்லாமல் இந்த 3 பொருளும் போட்டு கொடுத்துடலாம். அதாவது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 கிலோ பச்சரிசி. நான் எடுத்துருக்கிறது வந்து ஜீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன். எது வேணால் எடுத்துக்கலாம், நல்ல பச்சரிசியாக இருக்கணும். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறது இல்லையா, அதனால் 1 கிலோ பச்சரிசியை எடுத்துக்கணும். அதுக்கு வந்து 1/2 கிலோ பாசி பருப்பு, பயிர் இல்லை பருப்பு. அதே மாதிரி 1/2 கிலோ ராகி எடுத்துக்கணும். இது எல்லாம் என்ன பண்ணணும், இதை மட்டும் நான் ஒன்றும் பண்ணல. இந்த ராகியையும் அரிசியையும் நல்லா கழுவி அரைச்சி வெயிலில் நல்லா உணர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னடா இதில் ராகி கிடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது கழுவி காயப்படும்போது கொஞ்சம் தவறுதலாக அந்த அரிசிக்குள்ளே விழுந்துருச்சு. இதை வந்து சும்மா நல்லா துணியில் தொடச்சி வச்சா போதும். அதாவது 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ பாசிப்பயிறு, 1/2 கிலோ ராகி. இந்த 3க்கும் ஒரு 100லேருந்து 150 கிராம் முந்திரி, ஒரு 150 கிராம் பாதாம் இப்படி எடுத்துக்கணும். இதுதான் அளவு. இந்த குழந்தைகளுக்கு இது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால் இது என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஒன்றும் தனியாக வறுக்க போகிறேன். இப்போ பாருங்க, கடாய் வச்சுட்டேன். அது நல்லா சூடாயிருச்சு. அதில் அரிசி வந்து 2 தடவையாக போடுறேன். ஏன்னா ஒரு தடவை போட்டால் புரியாது. இது இவ்வளோ அரிசி 2வது தடவை வச்சுக்கிறதுக்கு. இப்போ குழந்தைகளை நம்ம வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு தான் போகிறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிறது தான் செய்வான். ஆனால் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் பாலும் தண்ணியும் கலந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பையும் போட்டு நல்லா கூழ் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி காலில் படுக்க வச்சு அதை ஊட்டி விட்டுட்டோம்னா வயிறு ஃபுல்லாயிரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எல்லா சத்தும் இருக்குது. இந்த ராகி இருக்குது, பச்சை பயிறு பருப்பு இருக்குது, அரிசி பொடி இருக்குது, பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கு நல்லது. அவங்க நம்ம முழுசாக கொடுத்துட்டு போனால் அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்படி பவுடராக இருந்தால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஊட்டத்தான் செய்வாங்க. இது மாதிரி தண்ணியிலும் கொஞ்சம் பால்லையும் கலந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கூழ் மாதிரி ஆக்கி கொடுத்தா அது டேஸ்ட்டாக சாப்பிடுங்க குழந்தைங்க. பாருங்கள், அரிசி வறுத்துட்டேன். இந்த ராகி இல்லாமல் இருந்தால் ஒன்று போல் இருக்கும். இப்போது கரெக்டாக தான் வறுத்து வச்சுருக்கேன். இது ராகி போடுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா, அதாவது செய்யும்போது நல்ல கெட்டியாக இந்த மாதிரி கெட்டி பாத்திரமாக இருக்கணும். அடுப்பை வந்து நிதானமாக எரியணும். இது ரொம்ப மெயின். இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா அது தீஞ்ச வாசம் வந்துடும், குழந்தைகளுக்கு பிடிக்காது. நிதானமாக அடுப்பை எரிய வச்சு இந்த கனமான அடி பாத்திரம் வச்சு இது ஒவ்வொன்றா வறுக்கணும். வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். எண்ணெய் கிண்ணெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டுட்டேன். நிதானமாக பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் நேரமாகும். பாருங்கள், இந்த பொன்னிறமாக வறுக்கணும். பக்குவமாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம பாதாம் வறுத்தரலாம். ஏன் இப்படி நம்ம இதெல்லாம் வந்து ஏன் இப்படி வறுக்கிறோன்னா, இதெல்லாம் நாள்பட்டு நம்ம டப்பாவில் எடுத்து வைப்போம். இது 2 கிலோ இருக்குது. குழந்தைகளுக்கு எப்படியும் ஒரு 3-4 மாதம் 3 மாதம்னாச்சும் வரும்.
அப்போ எந்த பூச்சி வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் வறுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம அரிசி அதெல்லாம் கழுவி போட்டதுனால கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் இருக்கும் இல்லையா, அப்போ வறுக்கும்போது அந்த ஈரம்லாம் உணங்கி போயிடும். அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் தான் வறுக்கிறோம். அப்போ நம்ம கூழ் காய்ச்சும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆனாலும் கூட வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால அது வயிற்றுக்கு நல்லது. அப்புறம் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு 6 மாதத்துலேருந்து கொடுக்குறோம். எப்போ வேணாலும் அதுகளுக்கு எப்போ வேண்டான்னு சொல்லுதோ அத்தனை நாள் கொடுக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம வயசானவங்க யார் வேணாலும் கஞ்சி வச்சு குடிக்கலாம். அதாவது நீர்த்தமாக கொஞ்சம் கஞ்சி போல் வச்சு குடித்தா பசி அடங்கும். காலையில் நேரம் வயசானவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா இதை கொடுத்துட்டா போதும். உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். 6 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, எல்லாம் வறுத்து போட்டுட்டேன். நம்ம இப்படியே மிஷினில் கொடுத்தா எடுத்து சாப்பிட்ற போகிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இந்த மாதிரி இதில் போட்டு கொஞ்சம் தட்டி இதில் போட போகிறேன். அரைச்சிட்டு நம்ம அன்றைக்கி வறுத்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை ஆற வச்சுட்டு இந்த டப்பாவில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். மிஷினில் கொடுத்து பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே பேக் பண்ணி டப்பாலாம் இதே மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போட்டுட்டு நல்லா காய்ச்சி கெட்டியாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வயசானவங்களுக்குன்னா நீச்சல் காய்ச்சிட்டு, அதாவது நிறைய தண்ணி விட்டுட்டு கஞ்சி வச்சு கொடுக்கலாம். உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் போல். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு பசியும் அடங்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமான பொருள் இது. பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைகளுக்கு இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வயசானவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.